ஒரு வேன் விபத்தை பற்றி விசாரணை நடத்துகிறாரு போலீஸ் அதிகாரியாக இருக்க புதுமுக ஹீரோ ஆதித்ய மாதவன். டாக்டரான ஹீரோயின் கௌரி கிஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு முறைகேடு பற்றி கேள்வி கேட்குறாங்க. இந்த ரெண்டு பிரச்சனைகளும் ஒரே இடத்துல சந்திக்குது. இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய மெடிக்கல் கிரைம் இருக்கிறதும் தெரிய வருது. சமூகத்தில் திருநங்கைகள் திருநம்பிகள் அதிக அளவில் உருவாகணும் அப்படின்ட்டு நினைக்கிற சஸ்பென்ஸ் வில்லனோட பின்னணி. அப்படி அவர் செய்ய காரணம் என்னன்றத ஒரு மாறுபட்ட கோணத்தில் சொல்லி இருக்காரு புதுமுக இயக்குனர் அபின் ஹரிஹரன். ஒரு வேன் விபத்தில் இருந்து கதை தொடங்குது. அதில் சிலர் இறக்குறாங்க. அது பற்றி விசாரிக்கும் போது ஆதரவற்றோர் இல்லங்களில் நடக்கிற சில முறைகேடுகள் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதுக்கு காரணமானவங்களை ஹீரோ தேடும்போது மெடிக்கல் கிரைமும் தெரிய வருது. அதை தீவிரமாக விசாரிக்கும் போது இன்னும் பல திடுக்கிடுற தகவல்கள் தெரிய வருது. பல திருப்பங்களும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட மெடிக்கல் முறைகேடுகள் நடக்குமா அப்படின்ட்டு பதற ஹீரோ அந்த வில்லனை தேட ஆரம்பிக்கிறாரு. அவனும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறான். அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு விறுவிறு திரைக்கதையில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு சமூக பிரச்சனையையும் பேசியிருக்காரு இயக்குனர். புதுமுகம் ஆதித்ய மாதவன் போலீஸ் வேடத்துக்கு கச்சிதமாக பொருந்தி இருக்காரு. விசாரணை காட்சிகளில் கோபத்தை காட்டுறாரு. வில்லனை கண்டுபிடிக்கிற காட்சிகளில் கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் ஆர்வம் காட்டுறாரு. புதுமுகம் அப்படிங்கிறதால சில இடங்களில் திணறவும் செய்கிறாரு. டாக்டராக வர்ற கௌரி கிஷன் அந்த கேரக்டராகவே மாறி இயல்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு பாடல் காட்சியில் அழகாகவும் இருக்காங்க. இவங்களை தவிர இன்னொரு போலீஸ் அதிகாரியாக வர்ற அஞ்சு குரியன், போலீஸாக வர்ற முனிஷ்காந்தோட நடிப்பும் ஓகே தான். அஞ்சு குரியனோட அந்த கிளைமேக்ஸ் சண்டைலாம் செமங்க. ஆனாலும் காமெடின்ற பெயரில் முனிஷ்காந்த் பண்ணுறதெல்லாம் சித்திரவதனே சொல்லலாம். பல படங்களில் காமெடியனாக வந்த நண்டு ஜெகனுக்கு இதில் வில்லத்தனமான வேடம். அதில் அவர் பாஸும் ஆகி இருக்காரு. அவர் கெட்டப் நடிப்புலாம் ரசிக்க வைக்குது. சின்ன வேடத்தில் வந்தாலும் இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் மனசில் நிற்கிறாரு. இவங்களை விட படத்தில் ஸ்கோர் பண்ணி யாருப்பா இது அப்படின்னு கேட்க வச்சிருக்கிறவர் ஆரம்பத்தில் அப்பாவி மெக்கானிக்காக வந்து அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரனாக போலீஸில் நடித்து கடைசியில் தன்னோட உண்மையான முகத்தை காட்டுற மூர் தான். அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு மேனரிசமும் சபாஸ்ன்னு சொல்ல வைக்குது. சமூகத்தில் புறக்கணிக்கப்படுற ஒரு பிரிவுக்காக அவர் பேசுகிற வசனங்கள் கேட்குற கேள்விகள்லாம் மனசை உழுக்குதுன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸில் அரை மணி நேரம் அவர் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காருன்ட்டே சொல்லணும். சமீப கால தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட கேரக்டர் வந்ததே இல்லைங்க. விபத்து, விசாரணை, மெடிக்கல் பிரச்சனைன்ட்டு முதல் பாதியில் கதை மெதுவாக போகுது. என்ன சொல்ல வராங்க, எதை நோக்கி கதை போகுதுன்ற சலிப்பும் ஏற்படுது. ஆனால் வேதா அப்படிங்கிற வில்லன் கேரக்டர் என்ட்ரி ஆன உடனே கதை சூடு பிடிக்குது. அடுத்தடுத்த காட்சிகளால் படமும் வேகமாகுது. அந்த கேரக்டரோட குணம், பின்னணி, கோபந்தான் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. கிளைமேக்ஸ்லேயும் அந்த கேரக்டருக்கு பெரிய தண்டனை கொடுக்காம ஒரு சமூக பார்வையோட கதையை நகர்த்தி இருக்கிறதும் அதர்ஸ் படத்தை கவனிக்க வைக்குது. அதே சமயம் அந்த கேரக்டரோட கொலை வெறி, தன்னை மாதிரி மற்றவங்க மாறணும்னு நினைக்கிறத மாற்றுத்திறனாளிகளை குறி வச்சு துன்புறுத்துறத சினிமானாலும் ஏற்க முடியாதுங்க. போலீஸ் கதையில் ஹீரோயின் காதல் பெருசாக ஒட்டலை. சில விசாரணை காட்சிகளோட நீளம் போர் அடிக்க வைக்குது. டக்குன்னு முக்கியமான கருவுக்கு வராமல் எங்கேயோ சுற்றி கடைசியில் அந்த விஷயத்துக்கு வர்றது கொஞ்சம் சலிப்பை தட்டுது. கிளைமேக்ஸ் சண்டை காட்சியில் சேசிங்கில் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங் திறமையை காட்டியிருக்காரு. பல காட்சிகளுக்கு தன்னோட இசையால் உயிர் கொடுத்துருக்காரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். திருநங்கைகள் திருநம்பிகளை புறக்கணிக்க கூடாது. அவங்களோட கோபம் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். ஆண் பெண் தவிர அதர்ஸ் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. அவங்க குரலை நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நல்ல பதிவாக அதர்ஸ் ரிலீஸ் ஆகி இருக்கு. அதே சமயம் அதை மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் கதையாக சொல்லி இருக்கிறதால கொலை, பழிவாங்கல், ரத்தம், மெடிக்கல் வன்முறையையும் கூடுதலாக சேர்த்துருக்காங்க. சினிமான்றதால அதையெல்லாம் மறந்துட்டு விழிப்புணர்வு, நல்ல கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கலாம். அதர்ஸ் ஆண் பெண் நடித்த அதர்ஸ் குறித்த சமூக அக்கறையுள்ள மெடிக்கல் த்ரில்லர் திரைப்படம்.